ரைட். நாங்க பார்ப்போம். அத்தூலு யூசனு வல் கத்லத்து யுகாசு என்று சொல்லி ஒரு 29வது கேள்வியை இங்க தந்திக்கிறாங்க. சரியானே? இந்த 29வது கேள்வியில நாங்க பார்க்க வேண்டியது இங்க ஒரு 5 விஷயம் தந்து போட்டு 5 விஷயத்துல இது சரியா பிள்ளையான்னு கேட்கறாங்க. இதுல உண்மையிலே இலக்கண பிழைகள் சரியா பிள்ளையான்னு கேட்கல, விஷயம் சரியா பிள்ளையான்னு தான் கேட்கறாங்க. சரியானே? சில வேளை இதுல இலக்கண விஷயங்களையும் பிழையா சரியான்னு கேட்கலாம். இலக்கண எழுத்தை மையப்படுத்தி போட்டு 5 விஷயங்களை தந்து கேட்டிருக்கிறாங்க. இங்க கேட்க வாரது 5 அம்சங்கள், கைட் புக்ல வரக்கூடிய 5 விடயங்களை போட்டு விஷயங்களை போட்டு அந்த 5 விஷயங்கள் சரியா பிழையாங்கிறது கேட்குறாங்க. விலையை உங்கள்டையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பார்க்கணும் என்கிறது. அப்ப இதில் பொறுத்தவரையில இந்த உரைமாய் விட சயின்டிபிக் முறைங்கிறத இங்கே பொறுத்தவரையில இதுல கொஞ்சம் கையாளுற கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன சொன்னா உரைமாய் விட ஃபர்ஸ்ட்டுக்கு வருது. இப்போ இங்க இந்தாவும் வருது, இங்கேயும் வருது. சரி சரி, இங்க பிழை இந்தாவும் வருது, இங்கேயும் வருதுங்கிறதால கொஞ்சம் சிரமம். ஆனா விடையை எப்படி கண்டுபிடிக்கலாமாண்டா, இப்ப அப்ப இங்க சரி, இங்க பிழை, இங்க சரி, இங்க சரி. 2வது விடையை பாருங்க. 2வது விடைன்னு சொல்ல வர்றது இந்த இங்க சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, ஆனா இங்க பிழை. இப்ப 2வது விஷயம் பிழையாக இருந்தால் விட 3வது வரலாம். 2வது விஷயம் பிழையாக இருந்தால் விட 3வது வரலாம். சரியா? உதாரணமா பாருமே, இம்தத்தல் ஆலமுல் இஸ்லாமி, இம்தத்தல் ஆலமுல் இஸ்லாமி في عهد الممالك أنحاء القارة الهندية. சரி, அப்ப 2வது கேள்வியை பொறுத்தவரையில அது சரியான விஷயம். அது சரி. அப்ப இந்த விடையை நாம் எடுக்கல. அப்ப இது ஓகே. இப்ப 1வது வாசிச்சு பாருங்க. அத்தூலு யூசனு வல் கத்லு யுத்து யுகாசு. அத்தூல் நீளம் நெருக்கப்படுகிறது, வல் கத்லத்து நிறை அளக்கப்படுகிறதுன்னு நினைக்கிறார். நிறை அளக்கப்படுகிறது. இப்ப பிள்ளை நீளம் தான் யுகாசு, அது தூள் யுகாசுன்னு வரணும். வல் கத்லத்து யூசன் வரணும். நிறைதான் நெருக்கப்படுகிறது வரணும். அப்ப 1வது பிழைகளை கொண்டு வரக்கூடிய விட என்ன? 1 4. பிழை என்ன? 1 4. இப்ப அதுல 1 4 நம்ம கெஸ் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம்டா கடைசி விட என்ன? இங்க 1ல கடைசி விட பிழையா இருக்குது, 4ல கடைசி விட சரியாக இருக்குது. சரி, 4ல கடைசி விட சரியா இருக்குது. 5வது வாசி பார்ப்போம். ஸ்ரீலங்கா தௌலத்து ஜாத்தி இர்சின் ஹலாரியின் அரீக்கின் எம்தத்து அபர சலாசி ஆலாபி சனத்தின். விஷயம் சரி. அப்ப சரி வாரதான் அதற்கு விட. விஷயம் சரி. அப்ப 1வது விட பிழைக்குது. சரி, 1வதையும் நாங்க 4வதையும் பார்க்கிறோம். இங்கேயும் பிழை, இங்கேயும் பிழை, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்கேயும் சரி, இங்க பிழை, இங்க பிழை, ஆனா இங்க சரி. கடைசி விட மட்டும்தான் மாறுது. இதுல மத்த எல்லாம் ஒரே மாதிரி வருது. விட கண்டுபிடிக்கிற லேஸ் இருக்கு. 1வது சரியா கண்டுபிடிச்சிட்டான். சரியானே? 1வது சரியா கண்டுபிடிச்சிட்டோம்டா இப்ப 1வது நாங்க 50-50 ஆக்குறது. 3வதையும் 2வதையும் அவுட் பண்ணி போட்டு 1லையும் 4லையும் வரக்கூடிய விடயங்களை ஒப்பிட்டு பார்க்கறது. என்ன? இங்க புலை, இங்கேயும் புலை, இங்க சரி, இங்கேயும் சரி, இங்கே 3வதுக்கு இங்கேயும் சரி, இங்கேயும் 3வதுக்கு சரி, 4வதுக்கு இங்கேயும் புலை, இங்கேயும் புலை, 4வது. 5வது என்ன சரி, இங்கே புலை, இங்கே சரி என்று வருது. அப்ப 5வது சரியா நாங்க டிஃபைன் பண்ணிட்டு விடைய கண்டுபிடிச்சாச்சு. விடைய கண்டுபிடிக்கலாம். ஓகே, ரைட். அதே போன்று 30வது ஐன் அல் ஜும்லத்து சஹீஹத்து மினல் ஜுமலில் ஆத்தியா. பின்வருகின்ற வசனங்களுக்கு என்ன இந்த சரியான ஜும்லா சஹீஹா, சரியான வசனம் என்பது கண்டுபிடிக்கலாம். சரியான வசனம் சொல்ல வர இங்க இலக்கண ரீதியா ஒரு புள்ளி வரைக்கும் இப்படியான அந்த எது சரி என்று ஒரு 4 விஷயத்தை தந்து போட்டு எது சரி என்று கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கு லேசான ஒரு முறை தான் என்ன செய்யணுமாண்டா, நீங்க உங்களோட தார பேப்பர்லயே ஒரு பென்சிலால அல்லது ஏதாவது வேற கலர் பெண்ணாலே, உங்களுக்கு தான் அந்த பேப்பர் நீங்க வீட்டை கொண்டு வர்றது தானே,
என்ன செய்யணும், அதை அடிச்சு பார்க்கணும். நம்ம இங்கே ஹதீம, இங்கேயும் ஹதீம, இங்கேயும் ஹதீம, இங்கே ஹதீமத்துன்னு வருது. என்ன ஹதிமத்துன்னு வருது. அப்ப நமக்கு விஷயம் தெரியணும். இதுல விடயத்தை கேட்கிறாங்களா இலக்கணத்தை கேட்கிறாங்க சொல்லி. அப்ப இங்க உண்மையிலேயே நாட வாரது ஹதிம அஹது அஹ்ஃபாதி அராபி பாஷா பிமன்சிபி சஃபீரில் மிஸ்ரி ஃபி ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த விஷயத்தை நாட வராங்க. இங்க இலக்கணம்ங்கிறத விட இதுல விடயத்தை நாட வராங்க. அராபி பாஷாட பேரனா பேத்தியா என்கிற விடயம். இப்ப ஹதிம் அஹது அஹ்ஃபாதி அராபி பாஷா இங்கேயும் பாருங்க, இது அவ்வளோ ஒரே மாதிரி இருக்குது. அரபி பாஷா ஹதீம அஹது அஹ்ஃபாதி அரபி பாஷாவும் ஒரே மாதிரி இருக்குது. சரியானே? இங்கேயும் இங்கே ஹதீம் அராபி பாஷான்னு இருக்குது. இப்போ அராபி பாஷா மிஸ்ரில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துல இலங்கை தூதரக பதவி தூதரகத்துல ஒரு பதவி மிஸ்ரில் இருக்கின்ற இலங்கை தூதரகத்துல தூதரா இருந்தாரா, ஒரு தூதரக பதவியில வகித்தாரா என்கிற வந்திருக்கு. அப்ப மூன்றாவது விட பிள்ளை அரபி பாஷை வகிக்கலையே. அந்த பாடத்துல வருகுது அரபி பாஷா பாடத்துல அரபி பாஷாட பேரன் என்று வருது. அப்ப பேத்தியும் வராது. ஹதிமத் இஹ்தா பனாத் அரபி பாஷா அதுவும் வராது, பேத்தியும் வராது. அப்ப விட இருக்குது ஒன்றுக்குள்ள அல்லது ரெண்டுக்குள்ள இருக்கு விட. அப்ப அது எங்க வகித்துங்கிறத நான் சொல்லிக்கணும். இங்க அதுக்கப்புறம் பிமான் சிபி சஃபீர் அஸ்ரி பிமான் சிபி சஃபீர் அதுவும் சரி. எங்க பிழைக்குது? இங்க மிஸ்ரண்டு வருது, இங்க ஸ்ரீலங்கன்னு வருது, இங்க மாறி ஃபி ஸ்ரீலங்காண்டு வருது, இங்க ஃபி மிஸ்ரண்டு வருது. இப்ப எங்க முதலாவது இதுல பொருள் என்ன? இலங்கையில் இருக்கின்ற மிசிர் தூதரகத்துல அரபி பாஷாட பேரர்களில் ஒருவர் வேலை செய்தார், பணியாற்றினார் வருது. இரண்டாவது வருது மிசிர்ல இருக்கின்ற இலங்கை தூதரகத்தினுடைய இலங்கை தூதராக வந்துட்டு அரபி பாஷா பணியாற்றினார் என்று வருது. அப்ப அதை பொறுத்தவரையில ரெண்டாவது விட தான் விட. ஏன்னா மிசிர்ல இருக்கின்ற தூதரகத்துல அரபி பாஷாட பேரர் ஒருத்தர் அங்க ஒரு தூதராக பணியாற்றினார் என்கிற விஷயம் வரும். சரியான இதுக்கு மேலே கைட் தேவை. கைட்டை படிச்சிருந்தா தான் அராபி பாஷா வேலை செஞ்சார், அராபி பாஷாவோட பேரன் வேலை செஞ்சானா, பேத்தி வேலை செஞ்சாங்கிறது தெரியும். சரி, இதுல இலக்கண விஷயங்கள் இல்லை. இதுல இலக்கணத்தை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, சயின்டிபிக் மெத்தடை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் இதுல இது இல்லை. அப்ப இதுல நாங்க கைட் புக்கை படிச்சுக்கணும். சரி, 31வது அல் ஃபல்லாஹு ஆமிலுன் ஃபி மஸ்ரஅத்திஹி. சரி, அல் ஃபல்லாஹு ஆமிலுன் ஃபி மஸ்ரஅத்திஹி. என்ன கேள்வி இதுல? இது ஹமல்த ஜும்லத சாபி இல்ல ஜம்இ. ரெண்டு விஷயம் சொல்றாங்க. இல்ல ஜம்முக்கு மாத்தணும், பாத துஹூலில் லஃப்தி இன்ன. மேலுள்ள வசனத்துக்கு இன்னங்கிறத போட்டு ஜம்முக்கு மாத்தினா அப்படி இன்னங்கிறதையும் போடணும். இதுக்கு முன்னாலே இன்னங்கிறதையும் போடணும். நேரத்துல ஜம்முவாக மாத்தணும் அந்த மேலுள்ளது. இப்போ பார்க்க போறேன் விடைகளை எப்படி கண்டுபிடிக்கிற. எல்லாத்துக்கும் இன்ன பிடிக்கிறாங்க. இன்னல் ஃபல்லாஹூன், இன்னல் ஃபல்லாஹீன், இன்னல் ஃபல்லாஹீன், இன்னல் ஃபல்லாஹீன் என்று வருது. அப்ப 3 இடத்த இன்னல் ஃபல்லாஹ் என்று வருது, ஒரு இடத்த இன்னல் ஃபல்லாஹ் என்று வருது. இப்ப இன்ன வந்தா முபத்ததாவை என்ன செய்யணும்? நஸ்பு செய்யணும். அப்ப முதலாவது விட அவுட், முதலாவது விட வராது, நஸ்பு செய்யலே. அப்ப ரெண்டாவது மூணாவது 4வது சரி. இன்னல் ஃபல்லாஹீன் அது சரி. ஆமிலீன, ஆமிலூன, ஆமிலூன, இங்க ஆமிலீன என்று வருது. முபத்ததா ஹபர் என்ன செய்யணும்? ரஃபு செய்யணும். இங்க ஹபரையும் ஹபர நஸ்பு செஞ்சிருக்குது. ஸோ ரெண்டாவது விட அவுட். ஃபி மஸாரிஇஹிம், ஃபி மஸ்ரஅத்திஹி, ஆமிலூன ஃபி மஸாரிஇஹிம், அவர்கள் ஆமிலுன்ற வேலையார்கள் பன்மையில இருக்கீங்க. அப்ப இங்க ஹும்மன் தானே வரணும், ஹூ கொண்டு வருமா? வராது. அப்ப 4வது விட அவுட். விட எத்தனை? 3வது விட. விட எத்தனை? 3வது விட. சரி, இப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்து நீங்க விடைகளை கண்டுபிடிக்கலாம். சரிதானே? ஓகே. 32வதுக்கு விட 32வதுக்கு விட இம்ல அல் ஃபராக பிஸ்மில் மௌசூல் அல் முனாசிப். சரி, பிஸ்மில் மௌசூல் அல் முனாசிப் வந்திருக்குது. இஸ்முல் மௌசூல்ங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அல் ஃபவாயிது ஸஹிய்யா வந்தா இது பெண்பாலில் வந்துறதால முன்னுக்கு வர்றது அல்லத்தி என்கிறதுக்கு விட. அல்லத்திங்கிறது விட. அல்லதி வராது, அல்லதீன வராது. இந்த ஸஹிய்யாங்கிற பெண்பால். அல்லாத்தி வந்துட்டு பெண்பால் பன்மைக்கு தான் பாய்ப்பாங்க.
அத்தாலிபாத் அல்லாத்தின்னு வாய்ப்பாங்க. அத்தபீபாத் அல்லாத்தின்னு வாய்ப்பாங்க. என்ன அல் முதர்ரிசாத் அல்லாத்தின்னு வாய்ப்பாங்க. எல்லாத்தையும் வராது. சரியானே. 33வது ஒரு மசாலா கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் வன்வடாஸ், இதெல்லாம் சிம்பிளா கண்டுபிடிக்கிற விடைகள் இதெல்லாம். இங்கேயும் மசல்ன்னு சொன்னா ஒரு பழமொழி. இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸரஹுல்லாஹ், இது குர்ஆன் வசனம். லா யதுகுல் முஃமின், அது ஹதீஸ். இன்னல்லாஹ கதபல் இஹ்சான அலா குல்லி ஷைஇன், அதுவும் ஹதீஸ். ருப்ப ரம்யா மின் கைரி ராம் என்கிறதான் இங்கே பழமொழி. அப்ப இதெல்லாம் நமக்கு பழமொழி எது, ஹதீஸ் எது, குர்ஆன் வசனம் எது என்று சொல்லி நமக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். சரிதானே. நமக்கு டிஃபைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அதை கண்டுபிடிக்கிற கஷ்டம். சரிதானே. ஓகே. 4வது விட அதுக்கு வரும். 34வது الرسالة القصيرة هي رسالة نصية تكتب عن طريق لوحة أزرار الهاتف النقال وتوصل عبر شبكات الهاتف. يعني وتعتبر الرسائل القصيرة حلا عمليا. சொல்லி அப்படி ஒரு பந்தி ஒன்று தாராங்க. இப்ப நமக்கு அந்த பந்தியை வாசிச்சுக்கிட்டு பாருங்க, ஒரு டைம் எடுத்து வாசிச்சதுக்கு சிலோட பொருள் விளங்கி வாசிப்பீங்க, பொருள் விளங்காம வாசிப்பீங்க. நமக்கு இதுக்கு பொருள்ங்கிறது தேவையில்லை. பொருள் தேவையில்லை. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், பொருளே நாம பார்க்காம இதுக்கு விட அடிக்கலாம்ங்கிறது. இப்ப என்ன இங்க கேள்வி என்ன? இந்த கேள்வியை தான் முன்னா பார்க்கணும். மஜ்மூ அல்லத்தி ஃபிஹல் முலாஃப் இலைஹி. மேல ஒரு கேள்வி வந்துச்சு, முலாஃபுக்கு வந்துச்சு மேலுக்கு. இப்ப முலாஃபு கண்டிப்பா வந்துச்சு. இப்ப கீழே வருது முலாஃப் இலைஹி எதுன்னு கேட்டு வருது. இப்ப நமக்கு தெரியும் முலாஃப் இலைஹிக்கு அலிஃப்லாம் வரும், அலிஃப்லாம் வராமலும் வரும். அலிஃப்லாம் வரும், அலிஃப்லாம் வராமலும் முலாஃப் இலைஹி வரலாம். என்ன ஹரக்கத் தந்திருந்தா முலாஃப் இலைஹி எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். முலாஃப் இலைஹின்னு சொல்லி இந்த ஹரக்கத் தராம வரத்தால நாங்க இங்க மேலுள்ள விஷயத்துல நாம மார்க் பண்ணணும். இப்ப الرسالة القصيرة هي رسالة نصية تكتب عن طريق اللوحة. عن طريق என்கிற முலாஃப், லௌஹத்தி என்கிற முலாஃப் இலைஹி. திருப்ப லௌஹத்துங்கிற முலாஃப், அஸ்ரார்ங்கிற முலாஃப் இலைஹி. திருப்ப அல் ஹாத்திஃப்ங்கிறது முலாஃப் இலைஹி. சரி. ஐபுர ஷபகாத் என்கிறது முலாஃப் இலைஹி. திருப்ப அல் ஹாத்திஃப்ங்கிறது முலாஃப் இலைஹி. தக்லீது தக்கல்லுஃப்ங்கிற முலாஃப் இலைஹி. ரைட். இவ்வளோத்தையும் நாங்கள் மார்க் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ இது இவ்வளவு வாரம் 1 2 3 4 5 6 இடத்து வரும். இவ்வளவு வாரம் எங்க இருக்குது பாருங்க. லௌஹத்துன், அல் ஹாத்திஃப், ஷபகாத், அத்தக்கல்லுஃபா. 2வது விடைக்கு சயின்டிபிக் மெத்தட்லேயே இதை கண்டுபிடிக்கலாம். ஒரே விட லௌஹா ஒரே விட. சரி. இங்க ஹாத்திஃப், இங்க அல் ஹாத்திஃப். அல் கசீராங்கிறது வராது. என்ன அல் கசீராங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஒரு சிஃபத், அது முலாஃபிலே இல்லையே, வராது. அப்ப இந்த விட வராது. அப்ப திருப்ப முதலாவதுலையும் பாருங்க, அர்ரசா இல்லைன்னு வருது. அர்ரசா அல் கசர். இந்த வர ரசாயில் அல் கசர். இங்க ரசாயில் கசர், ரசாயில் வந்துட்டு மௌசூஃப். என்ன ரசாயன் வருது. அப்ப இந்த ரசாயிலங்கிறது வராது. 3வது விடையில பாருங்க, அந்நக்கால், அல் ஹாத்திஃப் அந்நக்கால்னு வருது. ஹாத்திஃப் சிபத், நக்கால்ங்கிற சிபத் வருது, வராது. இப்படி பிழைகளை வச்சு நாங்க சொல்லிடான விட 2வதான்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். சில பேர் நீங்க மேல பந்திய வச்சு முலாஃபிலைகளை டிஃபைன் பண்றதுக்கு, அடையாளப்படுத்துறதுக்கு நீங்க கஷ்டப்பட்டால், கீழே வருகின்ற விடைகளை வச்சு விடைகள்ல எது பிழையானது, விட சிவத்தது மௌசூஃப் சிவத்தெல்லாம் வந்திருக்கேன் என்ற ஒப்பிட்டு நீங்க விடைகளை கண்டுபிடிக்கலாம். 35வது. சரியானே. ரைட். இப்ப 35வது நீங்க பாருங்க. 35வது ஹலரல் ஆபால் முஷாஹதத்தி அபுனாயிஹிம் வஜலசு ஃபில் மல்அபில் கபீர் என்று வந்திருக்குது. இப்படி அலிஃப் பா ஜீம் தால் ஹா என்கிற 5 விஷயத்தை விட்டு என்னையா இதா ரத்தபுத்த அல் ஜுமல சாபிகத்தை தர்த்தீபன் சஹிகன். மேலுள்ள விஷயத்தை தர்த்தீப் பண்ணட்டான், ஒழுங்குபடுத்தட்டான். சரியானே. இப்போ இதை ஒழுங்குபடுத்திலுமே நமக்கு கைட் புக் படிச்சுக்கும். கைட் புக் படிக்காம நம்ம பிள்ளையாதான் சில ஒழுங்குபடுத்துவோம். அதாவது 12ஆம் ஆண்டு கைட் புக்கில் கடைசி பகுதியில் அந்த முசாபகா தொடர்பான முசாபகத்துல் ஜரி, ஓட்டுப்பந்தயம் தொடர்பான ஒரு விடயத்தில் வருது இந்த சப்ஜெக்ட். இப்போ நாம ரைட், நம்ம கைட் புக்கை படிக்கலாட்டியும் ஓரளவு சயின்டிஃபிக் முதல்ல பயன்படுத்தலாமே. இப்போ
சயின்டிபிக் மெத்தடை பயன்படுத்தி பார்ப்போம். ஒரே மாதிரி முதலாவது விட ஹா ஹா, அலிஃப் அலிஃப், தால் தால். மாறுறது ஜீம் பா. இங்க பா ஜீம். கடைசி விட ஒரே மாதிரி வார விட எங்க இருக்கு வேற? இந்த ஒரு ஜீம் இருக்கு, இந்த ஒரு ஜீம் இருக்குது. என்ன இந்த பா கடைசி விடையாக வரல வேற எங்கேயும். இதுக்கும் சில வேளை இது சரியாக வரலாம் அல்லது இது சரியாக வரலாம். 50-50 தான். சரி, இப்ப நாம இதுக்கும் போட்டு பார்ப்போம். இந்த ஓர்டருக்கே போட்டு பார்ப்போம். முதலாவது என்ன ஹா, இது உண்டு. ரெண்டாவது அலிஃப் சுவர் தானே, ரெண்டாவது இந்த இரண்டாவது. தால் மூணாவது வருது, இது 3 வந்திருக்கு. இப்ப நமக்கு தேவை இதா 4வது 5வது சொல்லி பார்ப்போம். ஒரு حضر الآباء لمشاهدة أبناء وجلس في العمل بالكبير. بدأ الحفل باستعراض رياضي لجميع تلاميذ المدرسة. சொல்லி அப்படி வருது சரிதானே. மூணாவது முதலாவது அகாமத் மதரசான்னு வருது. ஓகே, ரெண்டாவது இது வருது, மூணாவது. அப்ப பத அல் ஹஃப்லு விழா ஆரம்பித்ததா باستعراض رياضي جميع تلاميذ المدرسة. அணிவகுப்பு, பாடசாலை மாணவர்களுடைய அனைவருக்குமான அணிவகுப்பை கொண்டு விழா ஆரம்பித்தது. சரி, அது பிறகு என்ன வரணும்? கானத் ஹுனாக்க முசாபகத்துல் ஜர்இ வல் ஹவாஜிஸ் வத்ததாபு வர்ராமி வல் கஃபஸ். அங்கே வந்து ஓட்டப்பந்தயம், தடை தாண்டல், நீளம் பாய்தல், அம்பறிதல் எல்லாம் நடந்தது. இல்லை அப்படி நடந்தது. பா சொல்றாங்க ஃபாஸ சஃப்னா ஃபி சிபாக் 100 மீட்டர். 100 மீட்டர் ஓட்ட போட்டியில எங்கட சஃப் வெற்றி பெற்றது. ஓட்ட போட்டி நடந்ததுக்கு பிறகுதானே வெற்றி சம்பந்தமாக கைக்கணும். என்ன சஃப் இப்ராஹிம் ஃபி சிபாக் ததாபு. ஓட்ட போட்டி என்ன ஒரு போட்டி நடந்தது பிறகுதானே சஃப் சம்பந்தமாக கைக்கணும். அது வெற்றி, அந்த எந்த வகுப்பு வெற்றி பெற்றேன்னு கைக்கணும். அந்த அடிப்படையில பாங்கிறது ஜீமுக்கு பிறகுதான் பா வரணும். ஸோ அங்க விடையங்கிறதுக்கு இந்த ஜீம் பா. மூணாவது விட கன்ஃபார்ம் ஆகுது, ரெண்டாவது விட பிழையாகுது. ரெண்டாவது விட கடைசி விட ஒரே மாதிரி 2 இடத்துல இருந்தாலும் ரெண்டாவது விட பிழையாகுது. முதலாவது விட வச்சுட்டு நாங்க 50-50ல ஒன்றை கன்ஃபார்ம் பண்றோம். ஓகே ஓகே, நம்ம இதை வாசிக்கல, ஆனா நாம என்ன செய்யறோம், ஓரளவு இந்த பா ஜீமிலையும் பாவிலையும் கைபுக்கை வாசிக்காட்டி ஜீமையும் பாவையும் வச்சு நாம கெஸ் பண்ணலாம். அதை நான் வாசிக்க அதை ஜீமையும் பாவையும் கெஸ் பண்றதுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சாபாக்கு ஒரு ஓட்ட போட்டிக்கு பிறகுதானே வெற்றியா இருந்து அந்த போட்டியில யார் வெற்றி பெற்று வரும். ஓகே, 36வது 1 2 3 வருது. அதத் மௌது தொடர்பான ஒரு பூரண தெளிவு இருக்கணும். அதத் மௌது தொடர்பான பூர்ண ஒரு தெளிவு இருக்கணும். எப்பொழுதும் நீங்க அதத் மௌதுல பார்க்கணும், 3 விஷயம் தான் வரும். ஒன்று அந்த சொல்லப்படுகின்ற எண்ணப்படுகின்ற பொருள் மௌதூத் வந்து பன்மையில வரும், ஜம்முல வரும். சரி, பன்மையில வரும். சரி, ரைட். அப்ப 3 விஷயம் தான் பொதுவாக அதத் மௌதூத் வந்து வரும். ஒன்று ஜம்முல வரும், அல்லது ஜம்முல வர்றது 3 தொடக்கம் 10க்குள்ளது, அல்லது இந்த இப்படி கர்ஷன் சிந்தமித்ரன் சொல்லி நஸ்புல வரும். முஃப்ரதா நிலைமையில மன்சூப் பண்ணப்பட்ட நிலைமையில வரும். அது 11ல இருந்து 99 வரைக்கும் பெரும்பாலும் அப்படித்தான் வரும். 100க்கு பிறகு வாரது இப்படி வரும். சரி, 3 நிலைமையை நீங்க ஞாபகம் வச்சு கொடுங்க. நல்லா லேசா. பொதுவாக அதத் மௌதூத் நிறைய பிள்ளைகளுக்கு மறக்கிற, எவ்வளவுதான் படிச்சாலும் மறந்தே இருக்கும். அதனால நீங்க 3 நிலைமையில ஞாபகம் வச்சுக்கணும். 1 3 தொடக்கம் 10 வரைக்கும் விதிகளுக்கு 7 விதிகளுக்குள்ளால 99 வரைக்கும் படிக்கலாம். அந்த விதிகளை விட்டு போட்டு இப்போதைக்கு நீங்க ஜம்மு 3 தொடக்கம் 10 ஜம்முல வரும். 11 தொடக்கம் 99 சென்று இந்த இப்படி வரும். தாலிபன் கிருஷ்ணன் அமைப்பில் வரும். தாலிபின் என்று வாரது 100க்கு மேல வரும். இப்ப நீங்க பார்க்கணும், இங்க என்ன அமைப்புல இங்க செந்திமித்திரன் நிச்சயமாக இது 11 தொடக்கம் 99 இலக்கம் தான் இதுல வரப்போகுது. கிருஷ்ணன் இங்கேயும் 12 தொடக்கம் 99 இடைப்பட்ட இலக்கம் தான் வரப்போகுது. இங்க ரியாலின் என்று வருது. அப்ப இங்க 100க்கு மேல உள்ள ஒரு இலக்கம் வரப்போகுது. நீங்க பார்க்கணும் 1 2 3 ரெண்டாவது விட 100க்கு மேல உள்ளது எங்கேயா இருக்கான்னு பாருங்க. ரெண்டாவது விட சித்தத்து அஷர் சபூன் ஹம்சுமியா மட்டும்தான் இருக்குதா இல்லையா? ஹம்சுமியா மட்டும்தான் இருக்குது. அப்ப நமக்கு விட சொல்லிடாது 4வது விடன்னு சொல்லி சரிதானே.
அதை எதுக்கும் போட்டு பார்க்குறேன். சித்தத்து அஷர சென்டிமீட்டரன் வசமுனு ஹம்சு மியத்து ரியாலின் وسبعون قرشا وسبعون قرشا. அப்போ கன்ஃபார்ம் ஆயிட்டா? அப்போ அப்படி நீங்கள் என்ன செய்யலாம், விடைகளை ஒப்பிட்டு பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, சிம்பிள். இதெல்லாம் நாம யோசிக்க தேவையில்லை. 37வது கவிதை, 2வது கவிதை வருது. நம்ம ஏற்கனவே ஒரு கவிதை பார்த்தோம், இது 2வது கவிதை வருது. மதரசத்தி அஹ்வி மதரசத்தி அத்துஅல்லிமு ஃபீஹா அல் ஆதாபா அக்ரவு தர்சி அக்துபு லுகத்தி வ உகாபிலு ஃபீஹா அல் அஸ்ஹாபா. சரி, முதலாவது விட. இதுக்கும் நீங்க வேணுமெண்டா சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். விட உங்களுக்கு இந்த கவிதை நினைவில்லை, நீங்க படிக்கல என்றிருந்தா சயின்டிபிக் முறையை பயன்படுத்தலாம். உரைமாய் விட அஹ்வி அஹ்வி ஆதாபா ஆதாபா. சரி, லுகத்தி என்று மாறுது இங்க. அப்ப 3வது இதுக்கு போட்டு அக்கரு தர்சி அக்கரவு தர்சி அக்துபு லுகத்தி என்று வருமா, அக்துபு உகாபிலுன்னு வருமா. 2 வினை பக்கத்து பதில வரையில, 2 முதாரியான ஃபிஅல் முதாரி 2 பக்கத்து வரையில. அப்ப 4வது அவுட். முதலாவது விடை. சயின்டிபிக் முறையிலையும் நீங்க இதை விடையை கண்டுபிடிக்கலாம். சரியானே? அதெல்லாம் சாய்ஸ். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சயின்டிபிக் நீங்க பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க உங்களுக்கு இது கவிதை ஏழுமாக இருந்தால், கவிதை மன்னனம் உங்களுக்கு பாடம் அல்லது கவிதை உங்களுக்கு ஞாபகம் இருந்தா நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்க்கலாம். இல்லையா, செகண்ட் ஆப்ஷன் நீங்க சயின்டிபிக் மெத்தடை நீங்க பயன்படுத்தலாம். சில இடங்களில் சயின்டிபிக் ஆப்ஷனை ஃபர்ஸ்ட்டுக்கு பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் விடையை கன்ஃபார்ம் பண்ணுங்க. லக்கது ஜான பிலாத் இன்னொரு கவிதை தான். அடுத்ததும் கவிதை. லக்கது ஜான பிலாத் 13ஆம் ஆண்டு கை புக்கில் வரக்கூடிய கவிதை. இப்போ இங்கே கேட்குறான், நான் கவிதை தந்து கேட்குறான், மன் ஹுவ காயிலுல் பைத்தேன். இந்த பைத்தை பாடியவர் யார்? இமாம் ஷாஃபி. 38வது அது இமாம் ஷாஃபி. சரியான. 39 நான் மேலே ஒன்றும் வாசிக்கல, எவ்வளோத்தையும் வாசிக்க கேள்வி என்ன, அல் களிமாத்துள்ளத்தி தஹ்த ஹத்து தக்குனால தவாலி. இங்கே களிமா ஹத்து போட்டிக்கிறாங்க, 1 2 3 4 இடத்த ஹத்து போட்டிக்கிறாங்க. அது என்ன நஹு சட்டம்னு கேட்குறாங்க கீழே. அப்போ நாம இதை பிரிச்சுக்கொள்ளணும், பிரிக்காம தந்திக்கிறாங்க. இப்படி பிரிச்சா தான் லேசி, இப்படி பிரிச்சுக்கொள்ளணும். இல்லாட்டி நம்ம குழம்பும் ஜார் இதுக்குள்ள வருதா மோஹருக்குள்ள என்னன்னு குழம்பும். பிரிச்சு போட்டு ஃபாயில் ஜார் மஜ்ரூர் அல் மஃபூல் பிஹி இஸ் ஜார் வ மஜ்ரூர் ஃபாயில். இப்படி 4 நாளாக பிரிச்சுக்கொள்ளணும். 4 தானே. இப்போ பார்க்கணும் ஒரே மாதிரி விட நம்ம ஒரு கெஸ் பண்ணுவோம்னா என்ன 50-50 ஆகுவோம் எங்களை சயின்டிஃபிக் முறையை பயன்படுத்தி. முபத்ததா முஅக்கர் ரெண்டும் சேம் விட. அப்போ ஒன்று முதலாவது விட வரலாம் அல்ல 2வது விட வரலாம். ஜார் மஜ்ரூர் சேம் விட. முலாஃப் இங்க முலாஃப் இலைஹி சேம் விட. அப்ப இங்க முலாஃப்ல தான் முலாஃபா மஃபூல் பிஹிங்கிறதான் விடை. எது விடை வரும்னா நாங்க பார்க்கணும். இங்கே மஃபூல் பி இந்த வாரத்தால சில விட 2வது விடையாக மிதிக்கிறாங்கன்னு கெஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனா சில அப்போதே மாறி வந்துச்சு, முதலாவது விடையும் வரும். இப்ப பார்ப்போம். லிக்குல்லி மின்கும் ஹிவாயத்துன் முபத்ததா முஅக்கர் சரி. பி முமாரசத்திஹி ஜார் வ மஜ்ரூர் சரி. ஏன்னா ஜார் வ மஜ்ரூர் தான் எல்லாத்துலயும் 2வது விடையா இருக்கு. ஜார் வ மஜ்ரூர் எல்லாத்துலயும் 2வது விட ஜார் வ மஜ்ரூர் தான். மன் யுஹிப்புல் முதாலஅத, மன் யுஹிப்பு யார் விரும்புகிறாரோ, அல் முதாலஅத யுஹிப்பு விரும்புகிறான். அதுல ஃபாயில் ஃபிஅலும் ஃபாயிலும் யுஹிப்புல இருக்கு. அப்ப அங்கல வர முதாலஅத்தங்கிறது மஃபூல் பிஹி இருக்கும். அப்ப என்ன விட மஃபூல் பிஹி 3வது விட. எதுக்கு அங்காலே முலாஃப் இலைஹி தான், அது சரி. அதுக்கு முலாஃப் இலைஹி மன் யுஹிப்பு லுஅபல் குரத்தி முலாஃப் இலைஹி. இப்ப விட என்ன, முதலாவது விட பழிக்குது, 2வது விட. சரிதானே. மஃபூல் பிஹி இந்த ஆப்ஷன் வந்து வைக்கனா, நல்ல மஃபூல் பிஹி. ஓகே ரைட். அப்படி நாங்கள் விடையை வச்சு கண்டுபிடிச்சோம். 40வது கேள்வி. 40வது கேள்வியை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு இருக்கின்ற கேள்விகளுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. வார 50 கேள்விக்குள்ளேயும் இப்படி ஒரு பந்தி ஒன்று தந்து போட்டு இந்த பந்தியோட சுருக்கம் என்ன கேட்டால் உண்மையிலேயே இதுக்கு சயின்டிஃபிக் முறை எதுவும் இல்லை. நாம பந்தியை வாசிச்சு அந்த சுருக்கத்தை கண்டுதான் பிடிக்கும். சரியானே. இது வார 50 கேள்விக்குள்ளேயும் ஒரு கஷ்டமான ஒரு மிக ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி என்று அடையாளப்படுத்த இதை மட்டும் அடையாளப்படுத்தலாம். சரியானே. இப்படி இன்னொரு களிமறை இது மாதிரி ஒரு கவிதை என்று தந்து விட அந்த கவிதையோட முலஹிஸ் என்ன கேட்டு வரும். சரியானே. அப்ப அதுவும் ஒரு சிரமமான ஒரு விடயம் தான். இதுக்கு மேலே பந்தியை வாசிக்கணும். நீங்க வாசிக்காம ஒன்றும் செய்யலாது, வாசிக்கணும். ஆனால் நாம கீழே தரக்கூடிய இதுல இலக்கண பிழைகள் இருக்கு.
இதுல விட கண்டுபிடிக்கிறதுக்கு இலக்கண பிழை 12 சுருக்கம் தான் தந்திருக்கிறாங்க எல்லாத்துலயும். ஆனா இலக்கண பிழைகள் இருக்கும். பாருங்க என்ன இலக்கண பிழை நான் சும்மா எல்லாத்தையும் வாசிச்சுக்க டைம் போகும். என்ன இலக்கண பிழைன்னு சொன்னா என்ன இலக்கண பிழைன்னு சொன்னா இதுல தந்திருக்கிறாங்க ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் கொண்டாடப்படுது தந்திருக்கிறாங்க. ஈதுல் ஃபித்ர் வந்து ஷஹ்ர் ரமலானுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது. ஈதுல் அல்ஹா வந்து அரஃபாவில் தடுத்ததுக்கு பிறகு கொண்டாடப்படுகிறது என்று தந்து போட்டு ரெண்டு பெருநாட்களையும் என்னென்ன பொதுவாக என்னென்ன விஷயங்கள் பொதுவாக நடக்குது ரெண்டுக்கும் பொதுவானது. சந்திக்கிறது, தொழுகிறது, வாழ்த்துக்கள் சொல்றது எல்லாம் ரெண்டுக்கும் பொதுவாக. ஆனா ரெண்டும் எப்ப வருகிறது? ஒன்று ஷஹ்ர் ரமலான் பிறகு வருது, ஒன்று அல் வகுஃப் பி அரஃபா பிறகு வருகிறது. ஆனா இங்க என்ன சந்திக்காண்டா வெஸ்ட்டுக்கு இப்ப முதலாவது வாசி பார்த்தா ஹைது யஹ்தஃபிலு பிஅத இன்திஹாய் ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் யஹ்தஃபிலூன பஅத இன்திஹாய் ஷஹ்ரி ரமலான் வல் வகூஃப் பி அரஃபா. அரஃபாவில் தடுத்து நிற்றல் மற்றும் ரமலான் மாத நிறைவுக்கு பின்னர் இந்த ஈதுல் ஃபித்ரும் ஈதுல் அல்ஹாவும் கொண்டாடப்படுகிறது. இது என்னத்தை கருத்தை கொண்டு வருதுன்னா ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அல்ஹாவும் வந்துட்டு ஷஹ்ர் ரமலானுக்கு பிறகும் அரஃபாவுக்கு பிறகும் கொண்டாடப்படுகிறது என்ற கருத்துல வரப்படுது. அப்படித்தான் முதலாவது விட வருது, அப்படித்தான் ரெண்டாவது விடையும் அதே மாதிரி தான் வருது, மூணாவது விடையும் அதே மாதிரி தான் வருது, நாலாவது விட தான் பிரிச்சு காட்டுது. ஈதுல் அல் ஃபித்ர் வல் அல்ஹா யஹ்தஃபிலூன பில் அவ்வல் முதலாவது பாத இன்திஹாய் ரமலான் பிஸ்ஸானி ரெண்டாவது ஹுஜ்ஜாஜ் ஃபி வகூஃப் பி அரஃபாங்கிறது வருது. அப்ப நாலாவது விட தான் அதுக்கு விடை என்கிட்ட நாங்க இந்த இலக்கண அமைப்பை வச்சு கருத்தோட அமைப்பை வச்சு நாங்க சுருக்கம் ரெண்டு நாலுலயும் ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட சுருக்கம். ஆனா விஷயத்தை சொல்ல வருகின்ற முறையில பிளவு இருக்குது. அந்த முறையை தான் நீங்க அடையாளப்படுத்தணும். சரி, மற்றபடி சுருக்கம் முலஹஸ் வந்து இல்ல நாலுலையும் கிட்டத்தட்ட ஒண்ணு மாதிரி தான் இருக்குது. சரி, அதை நீங்க அடையாளப்படுத்திக்கணும். ஓகே, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் இது முடிந்தாலும் திருப்பியும் ஒரு லிங்க் கொண்டு ஜாயின் ஆகுங்க. நாம முடிச்சு இந்த இதை முடிக்கணும். டைம் எடுத்தாலும் 50 வினாக்களே முடிக்கணும். சரி, இன்ஷாஅல்லாஹ். ஓகே, ஐன் அல் ஜும்லத்தைன் ஸஹீஹத்தைன் மின தராகிபில் ஆத்தியா. சரியானே, இங்க இப்படி ஒரு கேள்வி வரும். 2 ஜும்லாவை மாத்திரம் சரியான 2 ஜும்லாக்களை மாத்திரம் நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். சரியானே, அப்படி வந்தால் உண்மையிலே இதுல விடையொன்று பிள்ளைக்கு இங்க சதமத் நீ என்று வரணும். அப்படி வந்தால் உதாரணமாக கீழே விடையை பார்க்கலாம். எல்லாத்துலயும் உண்டாக பா எல்லாத்துலயும் வருது பா பா. இப்ப நாங்க பார்க்கணும் பா பார்க்கணும். சதமத்தினி சையாரத்து யௌமு அம்ஸ். சரி, நூன் மிஸ் ஆயிடும் மேலே. பாங்கிறது மேலே சரியாது. சரி, சரியாகிறதால அத்தமனாலுக்கு அஷிஃபா அல் ஆஜில். சரி, இது பிள்ளை ஆஜில்ங்கிறது தாமதமாக உனக்கு கிடைக்கணும் விரும்புகிறேன். அப்ப அலி முதலாவது விட வராது, மூணாவது விட வராது. சாஃபர முகமது இல்ல ஜீமங்கிற விட இங்க தந்து இல்லை, ஜீமங்கிற இங்க விட தந்து இல்லை. அப்ப நாளம் இல்ல சினிமா ஹசன், இதுவும் பிள்ளை. சினிமா பொறுத்து நல்லதா பிள்ளை. தக்கஃபல் அல்லாஹ் பிமுகாஃபத்தி ஸாயிமீன் ஹாங்கிறது சரி. இப்ப பாவும் ஹாவும் பார விட தான் சரி, நாலாவது விட சரி. சரி, ஆனா இதுல சின்ன ஒரு ரெண்டாவதுல சதமத்தினிங்கிறதுல ஒரு என்ன எழுத்துப்பிழை ஒன்று இருக்கிறதால சில வேலை இதுக்கு நாங்க மார்க்கிங்ல 2 விட இல்லாட்டி எந்த விட போட்டாலும் சரி எங்கிற அமைப்புலையும் சில வேலை கொடுப்படலாம் என்கிறத நீங்க கவனித்துக் கொள்ளணும். சரியானே, ஸ்கீம்ல 4வது விட தான் இருக்கிறது. நான் சில ஒரு ஆள் யோசிப்பாரு சதமத்திய நான் சதமத் நீ தான் வரணும், ஸோ இதுவும் பிழைதானே என்று போட்டாருண்டா இங்க சரியான விட ஹாவும் ஜீமும் தான் சரியான விட இலக்கண முறைப்படி. ஆனா ஜீமுடைய விட இங்க தரப்படலை என்பதால அப்படி வரும். ரைட், இதா ரத்தபுத்த ஒழுங்குபடுத்தட்டான். சரி, ஒழுங்குபடுத்துறதை பொறுத்தவரையிலையும் இதை நாங்க ஒழுங்குபடுத்துறதும் எங்க உள்ளது கைட் புக்ல உள்ளது. 12ஆம் ஆண்டு கைட் புக்ல உள்ள ஒழுங்குபடுத்துற விஷயம் இருக்கு. இப்ப யுஸ்ருனி அத்தாருஃப் அலா சஆதத்திக்கும் வஅர்கபு ஃபி தத்வீர் அலாகத்தி பைன பலதைனா என்கிற விடயம் ஒரு 2வது விட இதுக்கு வரும். சரி, அப்ப இதை பொறுத்தவரை இதுவும் சயின்டிபிக் முறைங்கிறத விட இதுக்கு சயின்டிபிக் முறை இல்லை. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கத்தால. ஆனா கெஸ் பண்ணலாம் முதலாவதும் 2வதும் வரும். ஒரே மாதிரி விட வருதுதானே கெஸ் பண்ணிட்டு அங்கால பொருளை வச்சுதான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். சரியான ரைட். 43வது இப்போ சயின்டிபிக் முறையை நாங்கள் பயன்படுத்தலாம். சயின்டிபிக் முறை என்ன? 43வது சயின்டிபிக் முறை ஒரே மாதிரி விட வர்றது வாவு வாவ் திருப்ப ஹா ஹா
அங்கால எல்லாம் மாறுது, அங்கால எல்லாம் மாறுது என்ன. அப்ப இங்க தால் இருக்கு, இங்க ஜீம் இருக்கு. கடைசி விடையை சரியாக எங்களுக்கு அடையாளப்படுத்தணும். தாலா ஜீமாண்ட அடையாளப்படுத்தல விடையை கண்டுபிடிச்சிடலாம். இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்பு ரிஃப்க. இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்பு வயாஃபுன்னு வர ஜீம் வராது. அப்ப என்ன விட இன்னல்லாஹ ரஃபீக்குன் யுஹிப்புர் ரிஃப்கன்னு பார்த்தா தால் வாரதான் கடைசி இந்த விட தான் வரும். அப்ப மூணாவது விட சரி. இப்ப மூணாவது விட சரி. இப்ப போட்டு பார்க்கலாம் தேவை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றது. தஸ்கியத்து நஃப்ஸுக்கு வாவு வர்றோம். திருப்ப ஹா இன்னன்னா செய்தார அவல் முன்கர ஃபலம் யுகையிருஹு அம்மஹுமுல்லாஹு பியகாபின் இன்னன்னா செய்தார அவல் முன்கர. ஓகே. மா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபீமா கஸபத் ஐதீக்கும். ஸோ மூணாவது விட தான் எனக்கு சரியான விட. சரியானே. ஓகே. அதே போன்று 44வது மா அஸ்அது மா கலைத்து மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கா வந்து வருது. சரி. மா அஸ்அது மா கலைத்து மின் ஐயாமின் ஃபி ஸ்ரீலங்கான்னு வருது. இப்போ இதுக்கு அஸ்அது இஸ்மு தஃப்லீலுடைய விட. அது இது அம்மன். இதுல என்ன இருக்குது? அன்னும் மண்ணும் இருக்குது. நாலாவது விட எப்படி வரும்? அம்மன் என்று வரும், மிம்மன் என்று வரும். மிம்மன் என்றா மின் பிளஸ் மண். மிம்மன் என்று வந்தா மின் பிளஸ் மண், மின்மண். இதுக்கு மின் பிளஸ் மண் என்று வரும். சரி. அப்படியெல்லாம் வரும். அதுகள் கேட்டுவாரு. தத்தக்க களிமத்து அம்மன்ங்கிற களிமலை இருக்கு. அன்னும் மண்ணும் இருக்கு. அன்னும் பிளஸ் மண்ணும் அன்மன். அம்ம இல்ல அன் பிளஸ் மா. அன் பிளஸ் மாதான் அம்ம இல்ல வரும். சரி. அன் பிளஸ் மா. ஓகே ரைட். அடுத்தது 46வது கேள்வி வந்துட்டு எலுன்னு பாலுன்னாஸ் அன்னல் இஸ்லாம் என்று வருகிறது. ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரைட். ஓகே சாரி. அப்போ அந்த அடிப்படையில் இதுக்கும் சயின்டிஃபிக் முறையை நீங்கள் பயன்படுத்தலாம். அது என்ன முறைன்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே பார்த்ததான். இங்கே எல்லாம் எல்லாம் எங்களை இருக்கிறது. அதே போகணும். ஓகே. அதே போன்று ஒரேமா விட வரக்கூடியது இங்கே இன்னமா இன்னமா. சரி. ஒரேமா விட வரக்கூடியது இன்னமா. லம் லம் இங்க லம்மாண்டு வருது, இங்க மாண்டு வருது. சரி. லம்மாண்டு வார இன்னொரு விட இந்தாவும் வருது. ஸோ மூணாவது விட வரலாம் என்ற கெஸிங்ல, மூணாவது 2வது வரலாம் கெஸிங்ல போட்டு பார்ப்போம். மூணாவதுக்கு லம்மாவா மாவாண்டு. மூணாவது என்ன எஜிபு அலைனா அல்ல நுதில் ஹயவானாத் லிஅன்ன ذلك லம்மா அவசானம் வராது. என்ன மா அவசானம் தான் வரணும். மா அவசானம் தான் வரணும். சரியானே. அப்ப 2வது விட எங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு. 2வது விட கன்ஃபார்ம் ஆகுது. 3வது விட பிழைக்குது. சரி. இங்க லம்மா வந்திருந்தாலும் பிழைக்குது. அல்லது நீங்க அது கண்டுபிடிக்கிறாட்ட அடுத்த போட்டு பார்க்கணும். மாவா அம்மாங்கிறத போட்டு பார்க்கணும். பிலா அதுனா பிசர்வத்தின் நஃப்தியா பிசர்வத்தின் நஃப்தியா அம்மா பிலாதுக்கும் வந்து வரும். அம்மா பிலாதுக்கும் வந்து வராது. சரியானே. மா பிலாதுக்கும்ங்கிற வராது. அப்ப 46வதுக்கு
47வது பொறுத்தவரையில இஹ்தர் மாதுஹு தஹ்தல் தஆயுஷ் ஃபில் இஸ்லாம். தஆயுஷ்ங்கிற தொடர்பான ஒரு வாசகம் இது. தஆயுஷ் சஹவாழ்வு தொடர்பாக பேசக்கூடிய ஒரு வாசகம் இது. மகாரிமுல் அஹ்லாக்னு ஆரம்பிக்கும் முதல்ல. அப்ப வராது. இது மகாரிமுல் அஹ்லாக். 2வது வாசகம் வத்தனுண்டு ஆரம்பிக்கும். வத்தனுண்டா நாடு என்ன? நம்முடைய ஹுப்புல் வத்தன் அந்த இதுல இருந்து வரும். அப்ப அதுவும் வராது. 4வது வசனம் ஹுஸ்னுல் ஹுலுக்னு ஆரம்பிக்குது. சிறந்த பண்பாடு. அது மகாரிமுல் அஹ்லாக்குள்ள வரும். அதுவும் வராது. அப்ப 3வது தான் வரணும் என்ன? கானத்தி தௌலத் இஸ்லாமியத்து தஹ்மி ஹுகூக்கல் யஹூத் வன் நஸாரா ஃபி தாரீஹிஹா. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் யஹூதி நசாராக்குடைய உரிமைகளை வரலாற்றிலே பாதுகாத்து இருக்கிறது என்ற விஷயம் வருது. இப்ப 3வது. அப்ப அதானே தாயிஷங்கிறது சக மதங்களோட சகவாழ்வோட வார்த்தை தாயிஷ் என்ன? ரைட், ஓகே. அடுத்தது 48வது. நாங்க இதை பார்த்தோம், எப்படி கண்டுபிடிலே பார்த்தோம். 48வது நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வி வருது, நான் பார்த்துட்டு இருந்தேன். இதை அகையர்த்த ஹால் ஜும்லத்தை முதற்கருக்கு மாத்திர இந்த கேள்வி வந்தால் இப்ப முதற்கருக்கு மாத்துங்க, முசன்னாக்கு மாத்துங்க, ஜம்முக்கு மாத்துங்க, இப்படி கேள்வி வரும். வேற ஒரு வாசத்துக்கு தந்து அப்படி வந்தால் முதலாவது நாங்க முதற்கர் என்ன அப்ப இதுக்கு பார்க்கணும். முதலாவது கோட் அடிச்சு பார்க்கணும். எல ஊ எல ஊ எல ஊ எல ஊ அல் பக்கால் அல் பக்கால் அல் பக்கால் அல் பக்காலான்னு வரும். இப்படித்தான் இந்த ஓர்டர்லாம் பார்க்கணும். இந்த ஓர்டர்லாம் இப்படி பார்க்கணும். அப்பதான் லேசா விட கண்டுபிடிக்கலாம். எல ஊ ஆண்பால், பக்கால பெண்பால். அப்ப 4வது விட அவுட். 4வது திருப்ப பார்க்கப்படாது. சரியா? திருப்ப அல் முஷ்தரையாத் அல் முஷ்தரையாத் அல் மஷ்ரூபாத் இருக்குது. மஷ்ரூபாத்தா எல்லோல் பக்கால் மஷ்ரூபாத்தா அல் முஷ்தரையாத்தா அல் முஷ்தரையாத்தா எது விட மஷ்ரூபாத்ங்கிறது பிளாப் என்ன? அப்ப 3வது விடையும் அவுட். 1ம் 2க்குலாம் விட இருக்கா. அப்ப அமாமல் அவுலாத் அமாமல் அவுலாத் வஹும் யதுஃபவுன வஹும் யதுஃபவுன அஸ்ஸமன அஸ்ஸுமூனன்னு வருது. இங்கே வித்தியாசம் வருது. திரும்ப வயஹுதூன அல் முஷ்தரையாத் இலா إلى السيارة ثم يذهبون إلى الجزار. இங்க மட்டும்தான் வித்தியாசப்படுது. وهم يدفعون